எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபுல்லாக காட்டுக்குள்ளே படம் எடுத்திருக்காங்க. காட்டுக்குள்ளே படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் நான் உணர்ந்திருக்கேன். ஒரு 3 வருஷம் அதில் இருந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டம். நல்லபடியாக படத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. காடும் காட்டில் இருக்க உயிரினங்கள் மட்டும்தான் இயற்கைக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறிப்போச்சு. அதை பற்றி படம் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேர விதமாக படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊருக்குள்ளே யானை பூந்துருச்சு, கரடி பூந்துருச்சு, புலி சிறுத்தை பூந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். உண்மையை சொல்லப்போனால் அதுகள்லாம் அங்கே தான் இருக்குது. நாம் தான் அதுகளுக்குள்ளே பூந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப அந்த காடும் அந்த காட்டில் இருக்க உயிரினங்களையும் அதில் பராமரிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்போ நம்ம அதை பத்திரமாக நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இந்த படம் எடுத்திருக்காங்கன்றது எனக்கு தெரியுது, நம்புகிறேன். இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து. அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். இயக்குனர் சார், உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கீங்க, நல்ல கருத்தை எடுத்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது, பார்க்க வேண்டிய ஒரு படமாக அந்த படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்ங்க சார். அது யுவன் சங்கர் ராஜா இருக்கார். மேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். என் தம்பி புகழ் எப்படி சொன்னானோ, யுவன் சார் இதில் உள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதே உண்மை. அதே மாதிரி சமீபத்தில் இப்போ எனக்கு கருடன் படத்தில் பிரதர் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்ட உடனே அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. கண்டிப்பாக யுவன் சார் இருக்கார். பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும். ஆனால் அவர் மட்டும்தான் சீசனே இல்லை, எப்போவுமே அவர் சீசனாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே யுவன் இருந்துக்கிட்டே இருக்கார் மக்கள் மத்தியில். ஸோ விழா நாயகன் யுவன் பிரதருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி புகழ், அவர் இன்னும் மேலும் சினிமாவில் போய் உச்சத்தில் இருப்பான்றல எந்த மாற்றமும் இல்லை. எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது. அவன் சொன்னான், காவியத்தில் தான் இருந்து கஷ்டப்பட்டு இங்கேருந்து வளர்ந்து அப்படின்னு சொன்னான். கடலூர்லேருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலையில் பார்த்துட்டு ஹோட்டலில் இலையை எடுத்துகிட்டு எதிர்த்தாப்பில் லாரிலாம் அன்றைக்கி இங்கே தான் நான் கிரீஸ் அடிப்புன்னு சொன்னேன். இது எல்லாமே இன்றைக்கி சினிமாவுக்கு நிறையா பேர் ஜெயித்தவங்க, நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன். அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதே தெருவில் தான் நானும் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் சார் சொன்னார், இல்லை சூரியகிட்ட அவ்வளோ பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுதான் சார் பக்குவம். இங்கேருந்து வந்திருக்கேன் இல்லையா, இது நம்மளால் வர ஆட்டோமேட்டிக்காக அது இருக்குன்னு சார். அது இருக்கும். அது அந்த இவ்வளோ இடத்துல இந்த கடந்து தானே வந்திருக்கோம். இந்த பக்குவம் நம்ம சினிமா தான் நம்ம கற்றுக் கொடுத்துன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பமும் நம்ம சினிமா தான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது என் தம்பி புகழ்கிட்ட எப்போவுமே இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்துலையும் அவன் பேர் இருக்குது. நான் அவன் சொல்கிறது என் உரிமையில் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் அவன் பேர் இருக்குது. எல்லாரும் அவனுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் அவனுக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ். ஒரு சீனில் எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது, எனக்கு டைலாக் வரலை, எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க, இல்லை டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எண்டு பஞ்சு என்னோடய பஞ்சாக இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்க்குற இடத்துல அந்த ஒரு சீனில் 5 நிமிஷம் சீனாக இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாமல் அவனை நடிக்க வைக்கலாம். அவன் ஹோல்ட் பண்ணுவேன் அந்த சீனை. 100% அவன் அந்த சீனை அவன் பாட்டி அவன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. சின்ன 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 ரியாக்ஷன்ஸ். நான் கூட 2 படம் நடிச்சிருக்கேன். சீன் நடிக்கிற ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதன்னு நான் சொல்லிடுவேன். தயவுசெய்து பேசாதா அப்படின்ட்டு. இல்லைடா நான் டக்குன்னு மிஸ் ஆகிடும் சொன்னால் கேளு, இது சீரியஸ்ன்றா சொன்னா கேட்குறா தம்பி, கிட்ட வராத பேசாதான்னு குட்டு ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ கூட நான் பேசிக்கிட்டு இருக்கையிலே கேட்டேன். எல்லோரும் சொன்னாங்க புலிக்கிட்ட வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சுண்டு. எப்போ புலியை சமாளிச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், நான் சிங்கப்புலி அண்ணனவே சமாளிச்சுட்டு இந்த புலியை சமாளிக்க மாட்டேனான்டா. இப்படி தான் குட்டு அவங்ககிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
அவ்வளோ திறமைகள் இருக்குது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உனக்கான வாய்ப்பு இங்கே ஜெயிக்கிறது அப்படின்றத விட நிலைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயிக்கிறது முக்கியம், அதை விட நிலைக்கிறது ரொம்ப முக்கியம். அது நீ கவனத்தில் எடுத்துக்கிறோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உனக்கு எப்போவுமே இருக்குது தம்பி. உன்னை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. விஜய் டிவி தாம்சன் சார் வந்து சொன்னார், அவனை பற்றி அவ்வளோ சொன்னார். அதுக்கு இவன் பெரிய நன்றி சொன்னேன். உண்மைக்கு நானும் இந்த இடத்துல இருந்து நான் அவருடைய ரசிகனாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் புகழ மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள்லேருந்து காமெடியன்கள்லேருந்து பல நடிகர்களுக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஆள் இருந்திருக்கீங்க, நீங்கள் இருந்திருக்கீங்க. அது பெரிய ரொம்ப ரொம்ப நானே நிறையா தடவை கேட்பேன். என்னோடய படங்கள் இருக்கிறப்ப நிறையா தடவை நான் முயற்சி பண்ணியிருக்கேன். தாம்சன் சாரை பார்க்கலாமா, அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாமா, அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவரை சுற்றி அவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்டா அவர் விஜய் டிவியில் கண்டினியூவாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வர முடியாமல் இருந்திருக்கு. இப்போவும் சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் சார். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். இன்னும் நிறையா புகழை, இன்னும் நிறையா அந்த மாதிரி நிறைய ஹீரோக்களை, நிறையா காமெடிகளை நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க சார். கண்டிப்பாக சார். மிகப்பெரிய அடையாளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சுரேஷ் அண்ணா, அவர் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மனிதர். நான் என்ன சொன்ன காரணத்துக்கு நான் திருப்பி சொல்லலை. அவர் இதுக்குமே படங்களும் பார்த்துருக்கோம், அவருடைய அணுகுமுறையும் பார்த்துருக்கேன். இந்த படம் சமீபத்தில் அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சி. அப்போ இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு சர்க்கஸை பற்றி, ஒரு அனிமல்ஸை பற்றி, பேட்ஸ் இதுகளை பற்றி சில ஒரு ஸ்டோரி சொன்னார். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக சார் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு படமாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அற்புதமாக இருந்துச்சு சார். எங்கள் அண்ணன் முத்துக்கலண்ணே, வணக்கம்ண்ணே. ரொம்ப சந்தோஷண்ணே. மனோகரா டைலாக் நீங்கள் பேசுனீங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைலாக் பேச நான் பார்த்துருக்கேன். இன்னும் நிறையா டைலாக் 5 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பேசுவார். நான் சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன், அவர் கூட இருந்திருக்கேன். என்ன நிறைய இடத்துல என்னை கூட்டி போயிருக்காரு. நாங்கள்லாம் கண்டிப்பாக அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் இந்த தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு நல்ல நடிகன் கண்டிப்பாக கிடைப்பா நான் நம்புகிறேன். அதேமாதிரி உங்களுக்கான சினிமா கண்டிப்பாக உங்களை எப்போவுமே கைவிடாதுன்னு, உங்கள் திறமைக்கான வாய்ப்பு எப்போவுமே இருக்கும்னு, கண்டிப்பாக தமிழ் சினிமா ஒரு நல்ல இடம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும்னு நம்புகிறேனே. சார்னு கூப்பிட கஷ்டமாக இருந்தால் தம்பின்னு கூப்பிடுங்கண்ணே. சார்னு கூப்பிடவே வேண்டாம், நான் எதிர்பார்க்கவும் கிடையாதுண்ணே. ஈஷா கூப்பிடுங்க. தம்பின்ற வார்த்தை ரொம்ப ஈஸாக நான் நினைக்கிறேன். எப்போவுமே உங்களுக்கு நான் தம்பி தானே, இந்த தம்பின்னே கூப்பிடுங்கண்ணே. இதில் ஒர்க் பண்ணிக்க அத்தனை பேர்த்துக்கும், ராதிகா மாஸ்டர் உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டான்ஸ் ஆடுற ஒரு சாங்கை ஈஸியாக நீங்கள் எடுத்துருவீங்க, ஆனால் அது மாண்டேஜ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஏன்டா அதை ரசிக்க வைக்கணும், அதை எல்லாத்துக்கும் பிடிக்க வைக்கணும். அதில் இருந்துச்சு ஹீரோயின் அப்படி இருந்துச்சு, சின்ன குட்டி ரியாக்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மாஸ்டர். உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்கிறதுக்கு இல்லை, பட் இதை ஒரு ரசிகனாக சொல்கிறேன் மாஸ்டர். ஓகே, ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர். நல்லா இருந்துச்சு. அவர் நண்பரை பார்க்குறப்ப அப்படி டக்குன்னு ஆர்கே சுரேஷ் உட்காந்துருக்கா அப்படின்னு நினச்சேன் நான். உள்ளேருந்து வரப்போ அப்படியே இருக்கார். ஆமாம், அவருக்கு ஒரு ஷாட்டில் பார்த்தேன், புகழை எட்டி உரைச்சிட்டு அவர் 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டார். என்னடா அண்டு கேட்டு விட்டேன், பவர் அப்படின்னா, இல்லைடா மாஸ்டர் சொல்லியிருப்பார், கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லியிருப்பார், அதனால் அவர் பேக்கில் போயிட்டார் நினைக்கிறேன் அப்படின்னு. சூப்பராக வச்சிங்க சார் உடம்ப. வாழ்த்துங்க சார். எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு நல்ல படத்துக்கு வர்றதுக்கு உறுதுணையாக இருந்து தயாரிப்பாளர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கெலாம் ரொம்ப ஒரு கடினமாக இருக்குது. படம் யார் வேணாலும் எடுக்கலாம், படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு புதுசு வந்து இந்த கதையை கேட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கங்க. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு இந்த படத்தை நல்லது நம்ம சேர்த்துருவீங்கிறது எனக்கு நிறையா நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். வாழ்த்துக்கள். இல்லை ஒர்க் பண்ண அத்தனை எடிட் பண்ணுற ஹீரோயின்ஸ் உங்களுக்கும் எல்லாருக்கும், இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்லி இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்க போகிற உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாத்தையும் விட நாயகன், விழா நாயகன், என்றும் நாயகன் எங்கள் அண்ணன் நிகில்முரி அண்ணன் இருக்கார். அவர் இல்லாத இடம் சிறக்காது. இல்லை உண்மைக்கு அவரை பற்றி நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏண்டா அவர்கிட்ட ஒன்று பிடிச்சாண்டா, சூப்பர் ஸ்டாருக்கு வேலை செஞ்சாலும் கீழே இருக்க சூரிக்கா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வார். அவர் பாகுபாடு பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். அது இப்போ பார்த்தீங்களா, வந்ததுலேருந்து அவன் வந்து என்னை ஒரு தடவை தான் கூப்பிட்டான் புகழ். நேற்று 2 தடவை சிறா தம்பி வந்துருந்தான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நம்பரை மனுஷன் அவன் அப்படி இங்கே மாற்றி விட்டான். என் நம்பர் அன்னைக்கு இருக்குது. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்தாருங்க, ஒரு 100 ஃபோன் பண்ணியிருப்பார். உண்மைதான். அண்ணே நான் வந்துட்டுன்னு சொல்லிட்டேன். இல்லை கிளம்பிட்டீங்களா, எங்கே கிளம்பிட்டீங்க, இங்கே டைஸாக இருந்து கிளம்புனேன்.
ஓகே கட்டு திருப்பி 2 நிமிஷம் எடுத்து அண்ணே வந்துட்டிங்களா வந்துட்டேன் அவ்வளோ பண்ண இந்த வர்றதுக்குள்ளே ரெடி வாங்க 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 வாங்க. உண்மைக்கே இப்படி ஒரு அற்புதமான ஒர்க்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் கூப்பிட்றப்ப அது ஒரு அன்பாக இருக்கும். எல்லாத்தையும் ஆரம்பித்து எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த சேரு போகிறப்ப கூட சொல்லியிருக்கலாம் அவர். ஆனால் எல்லா சரி அவரை எடுத்து போட்டு கரெக்டாக எண்ணி எத்தனை பேர் இருக்காங்க பார்த்து, அதுக்கப்புறம் யார் வர வேண்டியிருக்காங்களா மிஸ்ஸாக இருக்காங்களா பக்கத்தில் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு பேசிவிட்டு ஊடால அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்து அவரை பற்றி கொஞ்சம் நிறையா பேசிக்கிட்டு, அது சாதாரண விஷயம் இல்லையா? அதெல்லாம் வந்து விளையாட்டாக என்ன எல்லாத்துக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டு எல்லோரும் கூப்பிட வந்திருக்கவங்களும் 2 நிமிஷம் ஃபுட்டேஜ் அந்த அன்னைய ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் இருக்கும். அது எப்போவுமே நிகழ்முறையான அதுதான் எப்போவுமே ஹீரோ அதேன். வாழ்த்துக்கள்னு உங்களுடைய வேகமும் அது எப்போவுமே சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேகமும் இந்த தமிழ் சினிமாவில் எப்போவுமே இருக்கும்னே. கலைத்தாய் வந்து ஓய்வு முடிவு உங்களுக்கு கொடுத்துருக்கா, நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும். அவள் கொடுக்கவே மாட்டேங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர், அப்படி ஒரு நல்ல ஒர்க்கர்ஸ். நீங்கள் இன்னமும் பல சினிமாவுக்கு இப்படி பேக்கில் நீங்கள் ஒரு பில்லராக இருக்குன்னு நான் நினச்சி நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள்ண்ணே, நன்றிண்ணே. நன்றி. ஒரு நிமிஷம் மோகன்ராஜ், ஒரு நிமிஷம். பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இது வந்து தயாரிப்பாளர் ஜோன்ஸ் மற்றும் திரு ராஜரத்னம் அவர்களின் உழைப்பில் ஒரு புகழ் என்னும் ஒரு புதிய நட்சத்திரம் உதயமாகிறது. உங்களின் சப்போர்ட் எப்போவுமே இருக்குது. இன்று மாலை ஒரு மிகப்பெரிய படம், ஒரு மிகப்பெரிய ஹீரோ, ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் படத்துக்கு போயிட்டு இந்த படத்துக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தாமதமாக வந்தாலும் வந்தே தீர்வேன் என்று வந்து எங்களை ஊக்குவித்து வாழ்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி, வணக்கம். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாதுன்றது ஒரு விவேகானந்தர் சொன்ன ஒரு கோட்டு. அந்த கோட் வந்து எங்கள் புகழுக்கு பொருந்தும். ஏன்னா நம்ம இயக்குனர் சுரேஷ் சொன்னார், இந்த கதை நான் ஃபஸ்ட்டு யோகி பாபுக்கு பண்ணேன், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னு. இது உங்களுக்கு இல்லை. சினிமாவில் சில ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேரில் முதலில் நடித்தது அஜித், அப்புறம் வந்தது சூர்யா. கஜினியில் முதலில் ஒப்பந்தமானது அஜித், பிறகு வந்தது சூர்யா. நான் கடவுளில் ஆர்யா வந்தார், மறுமலர்ச்சியில் விஜயகாந்த் சார் நடிக்க வேண்டியது மம்முட்டி வந்தார். ஸோ இது படம் உங்களுக்காக வர வேண்டிய ஒரு விஷயம். இது நிச்சயமாக இது வரும். உங்களை முதல் முறையாக ஒரு விளம்பர படத்தில் சந்திக்கும் போது நீங்கள் சொன்னீங்க, நான் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கேன், நான் வந்து நல்லா பண்ணுவேன் போது, இல்லையே நீங்கள் பண்ணுறீங்க ஓகே, உங்களை வந்து நம்ம சுரேஷ் சார் சொன்ன மாதிரி உங்களை ஹூ இஸ் புகழ்னு கேட்பாங்களே, உங்களை வந்து எப்படி கூட நடிப்பாங்கன்ற போது, கரெக்டுங்க, நான் என் தன்மையை நான் முள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்னாரு. புரியல சார் என்ன? முள்ளோட தன்மை காலில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும். ஹூ இஸ் புகழ்ன்னு கேட்குறவங்கள ஹீ இஸ் புகழ்ன்றவர் நான் வளருவேன்னாரு. இன்றைக்கி அவர் வளர்ந்திருக்காரு. அடுத்ததாக திரு புகழ் அவர்களை பேச அழைக்கிறோம். அதாவது வந்து இப்போது வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலே சொல்கிறாங்க, ஒரு ஒரிஜினல் புலி கூட பண்ணியிருக்கேன்னு இந்த மீடியா ப்ரெஸ்ஸஸ் எல்லாருக்கும் சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊற்றான்னு கேட்டால் கூட ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புலி கூட தான் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. அவன் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லார பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி, மாலை வணக்கம். அதே போல் என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக தம்பிக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார். ஆமாம், நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான். என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், என் நண்பன் மூலயமா தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்றைக்கி நான் அந்த மாதிரி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னென்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தேர் ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதையும் அந்த காவிரி தேரில் முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன், ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஸோ இன்றைக்கி பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்திட்டு, ஏன்னா க்ரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது, வெளியில் தான் க்ரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ, தம்பி உங்களை வந்து இதை குக் வித் கோமாலாம் பார்த்துருக்கேன், என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. சூப்பர், நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட படம் பண்ணுறீங்கப்பா அப்படின்னாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து யுவன் சார் மியூசிக் சொன்னாங்க. சரி சார் பண்ணலாம் சார், எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னா, இல்லை ஒரு 1 இயர் ஆகும் தம்பி, வெயிட் பண்ணப்பா, இன்னும் புலி கிடைக்கலன்னாரு.
சரின்னு சொல்லிட்டு புலியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாப்புல. வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாரு, தம்பி புலி கிடச்சிருச்சுப்பா வாப்பா போகலாம் அப்படின்னாப்புல. அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம். அங்கே ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தக்கட்டா என்ன தட்டு மத்தோயான. நான் அப்படியே ஒன் சைடு பேக்கை மாட்டின்னு போயிட்டு உட்காந்து, என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு. ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியலண்ணே யார் அப்படின்னு. இவர் அங்கே பேசாம இரு, புலி கிடச்சிச்சு, வெயிட் பண்ணு உண்மையிலே வந்து சூப்பரான புலி கிடச்சிருக்கு தம்பி, வேறு லெவலில் பண்ணுறேன்னு. இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல, அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்றுவாப்பில். பலகா மெல்லமாக புலி மேலே படு, புலி மூஞ்ச பாரு தம்பி பாருப்பா. ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேங்க, அது என்னையை பார்த்துரும் பயமாக இருக்குங்க இருங்க அப்படின்னு ஹீரோயினையெல்லாம் இது பண்ணுவாப்பில். அப்படியே பிச்சுட்டு மெல்லமாக போட்டு அப்படியே புலி மேலே பத்திரமா 3 பேரும் பாடுங்க. இதில் புலிக்கு இதில் வந்து மாண்டேஜ் சீன்லாம் எடுக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு புரியலப்பா என்னது யார் சொன்னது, டைரக்டர் சார் சொல்லுங்க, புலிக்கு பல்லு விலைக்கு இருக்குமா சீனுங்க. தம்பி புலி வந்து காட்டில் இருக்குது, பல்லுலாம் விளக்காது, அதனால் நீ வேறு எதாவது பண்ணுங்கன்னா பல்லு விளக்க வேணான்னா கேக்கு ஊட்டி விடுற மாதிரி சூப்பர்ப்பா நைஸ்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து உண்மையே பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு. உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா புலி வாயை திறந்தாலே நானும் ஹீரோயின் உள்ளே போய்ட்டு வெளில வரும், அந்த அளவு தான் வந்து புலி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நீங்களாம் ஒரு வாரத்துக்கு கூட என்னை பற்றி கேட்கவே இல்லைல்ல, வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க, இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம், படம் முடிஞ்சா கேட்பேன், சூப்பராக முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்தால் கேட்பீங்க, புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வாரத்துக்கு கேட்டிருப்பீங்களா, கேட்டது கிடையாது இல்லை. அதே போல் ப்ரொடியூசருங்களாம் வந்து சொல்லி ஆகணும், ஷூட்டிங்கு வந்தால் தானே, ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் தம்பி போட்டு விட்டோம்பா கார்த்திட்டு இருக்கானே அப்படின்னா இவர் ஒன் சைடு பேக் மாட்டிக்கிட்டு அழகாக ஜாலி தம்பி போகலாமா ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பேக்கில் சரி பத்திரம் பேக் பத்திரம் அப்படின்னு எங்கள் பணம் போட்டாங்க, நேற்று நைட்டு போட்டாங்க, காலையில் ஷூட்டு. அவங்க கேட்குறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க. ஷூட்டிங் வந்தாலும் ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு. அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக, ஏன்னா யார்கிட்டயா போய் நான் ஒரு 10,000 கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவேன்னு கேட்பாங்க. என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அதே நன்றி தான். ஏன்னா வந்து யுவன் சார் இதில் இருக்கார், புலி இருக்குன்னாப்புல, ரெண்டுமே இதில் இருக்குது, ஒரிஜினல்னாப்புல ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல் ஹீரோயின் ஷெரீனும் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரி என்னது அதான் சார், அதான் நீங்கள் வராங்க சார், உள்ளே வராங்க சார், நீங்கள் தயவுசெய்து வராங்க, பின்னாடி வந்து ஏதாவது ஒன்று எழுதின்னு வந்துடுறா போல் நமக்கு பக்குன்னு இருக்குது. உண்மையிலே 2 பேருக்குமே வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும், அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது, 2 பேரும் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தோம். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் ஷெரீன். ஏன்னா நிறைய ஹீரோயினுக்குலாம் நானே இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பேன். சூப்பர் யார் ஹீரோ, நாங்கள் இல்லை நான் தான் பண்ணுறேன்னு. ஓகே இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்கில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்லை நான் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரி நரேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நடித்த ஷெரீனுக்காக தேங்க்யூ ஸோ மச், சூப்பர். அப்புறம் வந்து விஜய் இதில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காப்புல. அவர் கேட்பாப்புல, அவர் வந்து அவர் நின்னாப்புல நான் அவருக்கு ஷூக்கு சாக்ஸ் மாட்டுற மாதிரி தான் இருப்பேன். அவர் கேட்பாப்புல, அண்ணன் ஓகே தானே அண்ணன், என்ன என் அண்ணன் தயவுசெய்து கூப்பிடாதீங்க, ஏன்னா அவர் உட்காந்து ஒரு 15 முட்டை சிக்கனை பிடிச்சி கிழிச்சின்னு கிடாப்பாப்புல சாப்பிட்டு இருப்பாப்புல. என்னென்ன எப்படின்னா இல்லைப்பா இதுதான் என்னோடய இது டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு இருப்பாப்புல. சூப்பராக பண்ணாப்புல. அஷ்டு கேட்பாப்புல, வலிச்சுதா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, வலி இல்லைங்க வலி இல்லை நீங்கள் அடிங்கன்னு. ஓகே நான் வலிச்சா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இப்போ லைட்டாக வலிச்சு பறக்குன்னா சரி நான் மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உருவி அடிப்பாப்புல. சூப்பராக பண்ணியிருக்கீங்க தலைவா, அதில் வேறு லெவலில் வந்திருக்கு, சூப்பர் தேங்க்யூ. அசீப் எடிட்ரு தேங்க்யூ ஸோ மச். நமக்காக வந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு, பாவம் இன்றைக்கி அவருக்கு பாவம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது, அவரால் பேச முடியல, ஆனால் வந்து படம் அவர் மூலிமா பேசுன்றதை நம்புகிறேன். சூப்பர் தேங்க்யூ. அப்புறம் வந்து ராதிகா மேடம், இவங்களை வந்து அவங்க சொன்னாங்க ஒரு 6 வருஷத்துக்கு 7 வருஷம் ஒரு படத்தில் வந்து சும்மா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து சுற்றிட்டுருப்பேன், அப்போ வா பண்ணிட்டு ஜாலியாக இது பண்ணிகிட்ருப்போம். குழந்தைன்னு சொன்னது அதுதான், ஏன்னா சுற்றி ஒரு அக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் என்னை நிற்க வைங்க, நான் தெரியுறேன்னா பார்க்குறேன். அப்புறம் டான்ஸ் ஆர்ப்பில் நடுவில் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க இல்லை சொன்ன உடனே, ஏன்னா லாஸ்ட் டைமில் தான் சுரேஷ் சார் சொன்னார் இந்த மாதிரி மாஸ்டர் இந்த மாதிரி வரைக்கணும்னு சொல்லிட்டு, மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அதே போல் ஃபைட் மாஸ்டர்
எந்த சீனாக இருந்தாலும் அந்த ஓடி வரத நீங்கள் வாங்க எப்படி வரீங்களோ நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் எப்படியோ நான் சேஃபாக உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அந்த மரம் உடையிற சீன்லாம் வந்து அவர் சொல்லி ஞாபகம் இருக்கா மாஸ்டர்? சரி. அந்த ஆமாம், மரத்தெல்லாம் வந்து சும்மா அப்படியே ஜாலியாக நீங்கள் விழுங்க, ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஒரிஜினல் மரம் அது. அதை உடச்சிட்டு தான் கீழே விழுந்தோம். சூப்பர் சூப்பர், வெரி குட், சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். முத்துக்காலை அண்ணன் உண்மையிலே வந்து அவங்களாம் நம்ம பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, தம்பி இது ஓகேங்களா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாங்களா, ஓகே இந்த இடம் நான் இப்படி பண்ணிக்குவா செல்லன்ட்டு அதை கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு தன்மைக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மெயினாக இந்த படத்தில் வந்து யுவன் சார், ஏன்னா என்கிட்ட புலின்னு சொன்னப்போ கூட ஐயோ அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது நமக்கு பண்ணுவாங்களே, ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஷூட்டுன்னு சொன்னார். எனக்கு நான் குக்கு துக்கமால் அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுற வரையுமே எனக்கு வந்து யுவன் சார் தான் மியூசிக் போடுவாரா, இல்லை ஒரு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டுன்னு சொன்னாப்லையே 25 வருஷம் சும்மா சொல்கிறாப்லையா, இதில் வந்து வருமா அப்படின்னு. அப்புறம் அந்த போஸ்டர் வந்து அதில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வந்தது. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா வந்து அவர் வந்து இன்றைக்கி தளபதி இன்னும் எவ்வளோ லெஜண்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் மியூசிக் போட்டுருக்காரு. இப்போ புதுசாக ஒரு சேனல்லேருந்து வளர்ந்து வரோம், அவனுக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர எல்லாருக்குமே அவர் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். அவருக்கு நான் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச் யுவன் சார். இன்றைக்கி அவர் தான் ஆக்சுவலாக விழாநாயகன். அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அவரால் இன்றைக்கி வர முடியல. கண்டிப்பாக சார் நீங்கள் வரலனாலும் இந்த இடத்துல நீங்கள் தான் விழாநாயகன். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதே போல் கார்த்தி அண்ணன், ஒரு சுரேஷ் சார் சொன்னார் அவர் கொஞ்சம் கால் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏறி மேலே போகிறதுக்குள்ளே மலைக்கு மேலே உச்சில் நின்றுட்டு வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேகை மாட்டிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த படத்துக்காக. உண்மையிலே வந்து இன்றைக்கி வரையும் கஷ்டப்படுறது வந்து கார்த்தி அண்ணன் தான். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, சூப்பர். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமாக உழைக்கிறது வந்து நிக்கில் அண்ணன் தான். ஆனால் நான் வந்து ஒரு ஈவினிங் நைட் ஷூட்னேன், நான் அந்த மாதிரி போயிட்டு வரேன்னா, ஓ சூப்பர் தங்க ஈவினிங் ஷூட் தானே, அப்போ நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு வந்துடுங்க, ஒரு 5 இன்டர்வியூ இருக்காங்க, அந்த 5 இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்கள் 6 மணிக்கு இங்கே கிளம்புனா நீங்கள் நேராக கோவலத்துக்கு 6:05 போயிடுவீங்க, நீங்கள் ஒரு ஷூட் பண்ணிடலான்னுவார். உண்மையிலே கிடைக்கிற கேப்பெல்லாம் இன்டர்வியூ கொடுத்து ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துக்காக உண்மையிலே உழைச்சிருக்காரு. இப்போ உள்ளே வந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, நேராக உள்ளே வாங்க, 26 இன்டர்வியூ இருக்குது, அதை முடிச்சுட்டு நேராக உள்ளே வந்துட்டிங்கன்னா நேராக ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலான்னு சொன்னார். உண்மையிலே இந்த படத்துக்காக நீங்கள் உழைச்சதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு வல்கரான டைலாக்கோ ஒரு வல்கரான சீனோ எதுவுமே கிடையாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே போயிட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட்டு இந்த மிக்சர் பாக்கெட்லாம் கொடுத்து அம்மா ஒரு வாட்டர் பால் கொடுத்து ஓரமாக ஸ்கூலில் அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போல்லாம் இந்த காட்ஸில்லா, அனகோண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்கூல்லலாம் வந்து ஒரு தமிழ் படம் மிஸ்டர் ஜூகீப்பர்னு ஒரு படம் வந்திருக்கு, ஒரு தமிழ்நாட்டில் இருந்த பையன் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையுமே வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். உண்மையால் ஒரு அன்பு காட்டினா மிருகம் கூட நம்மள்ட்ட அன்பாக பழகுன்ற ஒரு விஷயத்த காமிச்சிருக்கோம். காடுகள்லாம் வந்து இப்போ நிறைய அழிஞ்சிட்டு வருது, அதெல்லாம் ஏன் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ராதிகா மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், வந்து ஷெரீன் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம்லாம் ஹீரோயினி கிடைக்காம, ஸோ வந்து எனக்கும் ஒரு ஹீரோயினி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் நண்பன் உதயா, மோகன், கோகுல், மணி, நானும் மணியும் தான் ஆக்சுவலாக இந்த கதையை கேட்டுட்டு மச்சான் இது கண்டிப்பாக உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். இன்னும் நான் வந்து விஜய் டிவி இனிமேல் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே இது பண்ணிட்டுருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய மனைவிக்கு நன்றி, எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு எல்லாமே இன்னை வரையுமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து எனக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் ஏங்க நீங்கள் இது புகழே இல்லைங்க, புகழ்னா நீங்கள் கலகலன்னு இருக்கணும், வீட்டில் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு ஜாலியாக இருக்கணும், அதுதான் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க.
எனக்கு இன்றைக்குமே பேக் போனாக இருக்கிறது அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச் பென்சி, லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் வந்து நான் சூரியனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எனக்காக நான் கேட்டோன்னே இல்லை என் தம்பிக்காக நான் விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அண்ணன் ஊருக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வீட்டில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ சேதன் வந்திருந்தார். சேதன் வந்துட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்தப்ப வாங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ வாங்க அப்படின்னப்ப அம்மா புகழ் வா அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் அவனும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த நன்றி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் எப்பயுமே அண்ணனோட குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் கடைசி வரையும் இருப்பேன். அந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். லவ் யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி அண்ணா. உங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க புகழண்ணா, உங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க யூடியூப்பில் சொல்லிட்டோம். உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை போட வேண்டாம்னு சொல்லிட்டேன் நாங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க.